Hello friends, welcome to Tamil Ecommerce. So இந்த வீடியோல நீங்க தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் e-commerce பிசினஸில் செய்யும் தவறுகள், அது ஒரு பிகினர்ஸ் லெவல்ல செய்யற தவறுகள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இது ஏன் அப்படி இந்த வீடியோ போஸ்ட் பண்ற ரீசன் என்னன்னா, லாஸ்ட் வீக் ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு, சார் இந்த மாதிரி ஒரு பிகினர்ஸ் லெவல்ல செய்யற தப்புகளை வரிசைப்படுத்தி இல்லை ஏதாவது ஒரு ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணல, நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம். பிகாஸ் இ-காமர்ஸில் நிறைய தப்புகள் பண்ணுறாங்க பிகினர் லெவலில். அதை ஆல்ரெடி ஒரு 2 months பிஃபோர் கூட பிஸ்னஸ் ப்ரைஸை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதுவும் கூட இதோட ரிலேட்டட் வீடியோ தான். ஸோ இ-காமர்ஸில் ஒரு ஜென்ரலாக ஒருத்தர் ஒரு பிகினர் லெவலில் தப்பு பண்ணுறாருன்னா, எதர் அவங்களோட அக்கௌண்ட் பாதிக்கப்படும், இல்லைன்னா நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது வால்யூமெட்ரிக் ஷிப்பிங் சார்ஜஸ். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணும்போது டைட்டில் கேட்கும், டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாமே கேட்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ணும்போதே ஷிப்பிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்கும், லோக்கல், ஜோனல், நேஷனல். அமேசானுக்கு டிஃபால்ட்டாக செட்டிங்ஸில் போய் மாத்திர மாதிரி இருக்கும். அவங்களே ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அது டிஃபால்ட் அமௌண்ட் சொல்லுவாங்க. அதை போய் நம்ம செட்டிங்ஸில் போய் ஈஸி ஷிப் சார்ஜஸ் மாற்றிக்கலாம், செல்ஃப் ஷிப் சார்ஜஸ் மாற்றிக்கலாம். பட் இங்கே எல்லாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, ப்ராடக்டோட ஷிப்பிங் சார்ஜஸ் வெயிட்டை பொறுத்தா அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ வெயிட்டை பொறுத்தும் சார்ஜஸ் பண்ணுவாங்க, வால்யூமெட்ரிக்கு பொறுத்தும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அமேசானுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கும். அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற ஷிப்மெண்ட்டோட வெயிட் 500 grams இருக்கிற பட்சத்தில் லோக்கலுக்கு ஒரு ப்ரைஸு, ஜோனுக்கு ஒரு ப்ரைஸு, நேஷனலுக்கு ஒரு ஷிப்பிங்க்கு ஒரு ப்ரைஸ். ஒரு 45 ரூபாயில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 80 ரூபா கிட்ட போயிடுது. 500 கிராமுக்குள்ளே இருந்ததுன்னா. இதே 500 கிராமுக்கு மேலே, அதாவது 501 கிராம் 1 kg இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். 1 kg 2 kgக்குள்ளே இருந்தால் அதுக்கு ஒரு ப்ரைஸ் நம்ம அடிஷ்னலாக போயிட்டே இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டுக்கு மேபி வேரி ஆகும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும். பட் ஏன்னா ஷிப்பிங் சார்ஜ் எதுக்கு அவங்க ஷிப்பிங் சார்ஜஸ் ஒன்று செலர்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா, செலர்கிட்ட மென்ஷன் பண்ணுங்கன்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்ஸாக இங்கேருந்து ஒரு குஜராத்துக்கோ இல்லை ஒரு மும்பைக்கோ, ஈவன் ஒரு சென்னையிலேருந்து சென்னை கூட அனுப்புறதுனா கூட அவங்க ஒரு கொரியர் சிஸ்டம் மாதிரி தானே வச்சுருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க ட்ராவல் பண்ணி அனுப்புகிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான சார்ஜஸ் எய்தர் நீங்கள் ஒரு செலராக நீங்கள் பேர் பண்ணிக்கிறீங்களா, இல்லை அது கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கிறீங்களா? ஓகே, நீங்கள் பேர் பண்ணுற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இதே கஸ்டமர்கிட்ட வாங்கினதாக இருந்தால் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றது தான் இங்கே சிஸ்டமே. ஸோ அவங்க ஒரு ஸ்லாபும் கொடுத்துறாங்க. வெயிட் படி பார்த்தீங்கன்னா 500 கிராமுக்குள்ளே தான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோன்ட்டு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கல் அப்படின்ற பட்சத்தில் 45 ரூபா வருதா, 45 ரூபாய் நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட திணிக்கும் போது கஷ்டப்படுவாங்க. நம்ம ஒரு 30 ரூபா கஸ்டமர்ட்டையும் 15 ரூபா நம்ம மார்ஜின்லையும் நம்ம பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் ஷிப்பிங் செட்டிங்ஸில் போய் வச்சுப்பாங்க. அதாவது 30 ரூபா லோக்கல் தான், ஜோனல்னா 40 ரூபா அது மாதிரி வச்சுப்பாங்க. ஸோ கன்ஃபார்மாக 45 ரூபா தான் ஆகும். லோக்கல் டு லோக்கல் போகும்போது 45 ரூபா ஆகுதுன்னா, அந்த 15 ரூபா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட மார்ஜின் தான் எடுத்துப்பாங்க. இதுதான் இன்றைக்கி தேதிக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு பிகினரில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே 1/2 kg கூட இருந்ததுன்னா இவ்வளோ ரூபா தானே கண்ணை மூட்டை போட்டுறாங்க. பட் என்னென்னா, அது ஆக்சுவல் வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. பட் வால்யூமெட்ரிக் ஷிப்பிங் சார்ஜ்னால் என்னன்றதை ஒவ்வொரு பிகினர் லெவலில் இருக்க செலரும் புரிஞ்சுக்கணும். இதனால் நிறைய செலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய செலர்ஸ் இதனால் பெனால்ட்டின்ற பேரில் லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூமெட்ரிக் ஷிப்பிங் சார்ஜ்னால் ஒன்றுமே இல்லை. வால்யூம் அந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வால்யூம் ஆஃப் ஸ்கொயரு, வால்யூம் ஆஃப் கியூபு, பட் அந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ வால்யூம்ன்றது என்னன்னா ஆக்சுவல் டைமென்ஷன், அதாவது டைமென்ஷன் சொல்லுவாங்க, L/B/H. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன், அதோட வெயிட் 1/2 kgக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் அதோட வால்யூமெட்ரிக் சைஸ் அதிகமாகிற பட்சத்தில் அதோட வெயிட்டுன்றது அதிகமாகும். சார் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இது பேர் மோனோபாடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கேமரா இங்கே மவுண்ட் பண்ணிவிட்டு எடுப்பாங்க. ஸோ இந்த மோனோபாட்னு சொல்லுவாங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 grams தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அந்த மவுண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குமா இருக்கும். பட் என்னென்னா வெயிட் 500 grams தான் இருக்கும். பட் இதோட ஹைட்டு பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆக்சுவல் வெயிட்ன்றது 500 grams மேபி ஒரு 400 or 440 grams இருக்கும். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமெட்ரிக் வெயிட்னு சொல்லுவாங்க. வால்யூமெட்ரிக் டைமென்ஷன் பொறுத்து இதோட வெயிட்டு வேரி ஆகும். ஸோ இதோட வால்யூமெட்ரிக் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ராடக்ட்டோட வால்யூமெட்ரிக் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்குன்ட்டு தனியாக ஃபார்முலாலாம் இருக்குது. அந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். L/B/H டிவைடட் பை 5000. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் டிவைடட் பை 5000. இதை போட்டால் உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அதுதான் அந்த ப்ராடக்ட்டோட வால்யூமெட்ரிக் வெயிட். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டாலும் ஓகே தான். நான் L/B/Hன்னு சொன்னது இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ராடக்ட்டோட லென்த்து, பிரெத்து, ஹைட் இது எல்லாமே சென்டிமீட்டர்ஸ் நோட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 5000 டிவைட் பண்ணால் அது எவ்வளோ கிராம்ஸ்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்தளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஷிப் ராக்கெட்டில் இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்கில் போனாலே இந்த மாதிரி வரும். ஸோ உங்கள் ப்ராடக்ட்டோட லென்த்து, வித்து, ஹைட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் செட் பண்ணிங்கன்னா, வாட்டர் பாட்டிலோட ஹைட் ஒரு ஆவரேஜாக 35 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். வித்து ஒரு 13 சென்டிமீட்டர் இருக்கும். லென்த் ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதுதான் ஃபார் இந்த ஒரு ஆவரேஜாக ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு உண்டான சைஸ் மேபி வேரிட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும். இதை கேல்குலேட் கொடுத்தா 1.365 kg
அதான் 1.365 kgனா 1 கிலோ 365 கிராம். ஓகேவா? ஸோ இது வந்து வால்யூமெட்ரிக் வெயிட். ஸோ அந்த வாட்டர் பாட்டிலோட வெயிட் வந்து 500 கிராம்ஸ்குள்ளே இருந்தாலும் கூட ஸோ இந்த வால்யூமெட்ரிக் இதுபடி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டோட உங்கள் ப்ராடக்ட்டுன்னு சொல்ல முடியாது, உங்கள் ப்ராடக்ட்டை ஒரு காட்டன் பாக்ஸோ ஒரு பாலி பேக்லேயோ போட்டதுக்கப்புறம் அளவெடுங்க அதை. ஸோ இன் டர்ம்ஸ் நான் என்ன சொன்னால், ஒரு சில பேர் வந்து உங்கள் ப்ராடக்ட் ரொம்ப வால்யூமெட்ரிக் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்தார் என்னோடய ஸ்டூடெண்ட்டு, அவர் மேட்டு சேல் பண்ணுறாரு. மேட் மீன்ஸ் அந்த கோகோனட்டோட அந்த கழிவுலேருந்து, அந்த தேங்காய் மாட்டையிலேருந்து வர கழிவை வச்சு ஒரு மேட்டு செஞ்சு விற்கிறார். மேட்டோட வால்யூமெட்ரிக் சைஸ் அதிகமாக இருக்குது ஜெபஸ்டின். ஸோ அதனால் ஷிப்பிங் சார்ஜ் அதிகமாகுன்னு சொன்னபோது நான் சொன்னேன், நீங்கள் மேட்டை அப்படியே அனுப்பாதீங்க, அதை கொஞ்சம் ரோல் பண்ணி ஒரு சிலிண்டர்கள் ஷேப்பாக மாற்றும் போது அதோட வால்யூமெட்ரிக்கல் சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும், அப்போ உங்களோட ஷிப்பிங் சார்ஜஸ் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால் உங்களோட ப்ராடக்டை ஷ்ரிங்க் பண்ணுறீங்களோ இல்லை அப்படியே வச்சு அனுப்புறீங்களோ அது கூட விஷயம் இல்லை. அதை நீங்கள் பேக்கேஜிங் மெட்டீரியல் போட்டதுக்கப்புறம் வர வால்யூமெட்ரிக் டைமென்ஷனை இந்த லிங்க்கில் போட்டு பாருங்கள், கால்குலேட் கொடுத்து. ஸோ இப்போ இது வந்து 1.365னா இதுக்கு அவங்க அமேசான் என்ன சார்ஜ் பண்ணாங்களோ அதுதான் உங்களோட ஷிப்பிங் சார்ஜாக எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் ஓவராட்டி நீங்கள் ப்ராடக்ட்டை அனுப்பும்போது இந்த டைமென்ஷன் தான். டைமென்ஷன் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டோட டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். பட் ஒரு சில பேர் தப்பாக கொடுத்துட்றாங்க, நம்ம ஷிப்பிங் சார்ஜை கம்மி பண்ணுமேட்டு அவங்க என்ன கண்டுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்து கொடுங்க. இது எல்லாமே க்ரைட்டீரியா வச்சு தான் உங்களோட மார்ஜின் நிற்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ உங்களோட ப்ராடக்ட்டோட ஆக்சுவல் வெயிட் கம்மியாக இருந்தாலும் வால்யூமெட்ரிக் டைமென்ஷன் படி வெயிட் அதிகமாக இருந்தால் ஸோ அந்த வெயிட்டுக்கு தான் நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் செட் பண்ணி ஆகணும். இதை நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட வெயிட் வந்து 450 கிராம்ஸ்ப்பா அப்படின்னு போட்டுட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசானும் அது வந்து அமுச்சுட்டு தான் இருப்பாங்க ஒரு சர்டன் டைம், ஒரு 1 மந்த்தோ 1.5 மந்த்தோ. நான் சொல்கிறேன், ஆடிட் பண்ணுவாங்க. ஆடிட் மீன்ஸ் இப்போ யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் ட்ராவல் பண்ணுங்கள் எல்லா வாட்டியும். தப்பு, நான் என்ன சொல்கிறேன், எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் வந்து செக்கியர் வந்து டிக்கெட் எங்கன்னு கேட்க மாட்டாங்க. பட் என்றைக்கும் ஒரு நாள் மாட்டேங்க. அந்த மாதிரி அமேசான் ரேண்டமாக ஒரு நாள் ஆடிட் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஜோனுக்கும். அப்படி ஆடிட் பண்ணும்போது ஆக்சுவல் வெயிட்டை விட, அதாவது கொடுத்துருக்க ஷிப்பிங் வெயிட்டை விட அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ அந்த பெனால்ட்டி போகிற ப்ராசஸ் பேர் வந்து வெயிட் டிஸ்கிரிபன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ அந்த வெயிட் டிஸ்கிரிபன்சி வந்து எதனால் வருதுன்னா இந்த ஒரு குழப்பங்கள் தான். ஸோ இது வந்து ப்ராடக்ட்டோட வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ வால்யூமெட்ரிக் வெயிட்டும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். இன்கேஸ் உங்களோட ஆக்சுவல் வெயிட்டோட வால்யூமெட்ரிக் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த வால்யூமெட்ரிக் வெயிட்டை தான் அசியூம் பண்ணி ஆகணும். சரி சார், இப்போ எனக்கு வந்து ப்ராடக்ட் சின்னதாக இருக்குது, ஆனால் வால்யூமெட்ரிக் சின்னதாக இருக்குது, வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா வெயிட் தான் அசியூம் பண்ணணும். என்னென்னா அவங்க வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் டீம்கிட்ட கொடுத்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது வெயிட்டாக இருந்தாலும் அவங்களோட கண்டெய்னர் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் பெருசாக இருக்க பட்சத்தில் அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட ஷிப்மெண்ட்டோட அந்த சைஸ் வந்து நிறைய இடத்த ஆக்குபை பண்ணுது, ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10 டப்பா நம்ம கொண்டு போய் அடுக்கிறோம் ஒரு கண்டெய்னரில், அந்த இடம் ஸ்பேஸே அதிகமாக பிடிச்சிருது இந்த மாதிரி ப்ராடக்ட்டு. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃபோன் மாதிரி ப்ராடக்ட் அடுக்கும்போது ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் பிடிக்குது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து நாட் ஒன்லி அமேசான், ஃப்ளிப்கார்ட், நீங்கள் ஒரு ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் பில்ட் பண்ணி அதை கண்டிப்பாக நீங்கள் கொரியர் தான் போட போகிறீங்க. கரெக்டாக எதர் வந்து ஒரு ஷிப் ராக்கெட்லையோ எக்ஸ்பிரஸ்லையோ ஃபெட்எக்ஸ்லையோ ஏதோ ஒரு கொரியர் தான் போட போகிறீங்க. அங்கேயும் கூட வெயிட் டிஸ்கிரிபன்சி கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது ஒரு சில இடத்துல நீங்கள் கொரியர் சார்ஜ் போடும்போதே அவங்க வெயிட்டை போட்டுட்டு ஒரு சில ஷிப்மெண்ட் கணக்கெடுப்பாங்க. ஸோ இது வந்து காமனான டேர்ம், லாஜிஸ்டிக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது. ஸோ நீங்கள் ஒரு ஷிப்மெண்ட் ஒரு ப்ராடக்ட் அனுப்பும்போது இந்த ப்ராடக்ட்டை இதுக்கு ஒரு கவர் இருக்கும், அந்த கவரை வந்து ஒரு காட்டன் பாக்ஸ்லையோ ஒரு பாலி பாக்ஸ்லையோ போட்டு அதை கரெக்டாக மெஷர் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த வால்யூமெட்ரிக் ஷிப்பிங் சார்ஜ் கணக்கு எடுத்துகிட்டு அந்த வெயிட்டை வச்சு நீங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் கொடுங்க. அப்படி கொடுக்காத வச்சு நான் சொன்ன மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நடந்திருக்கு. பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எடுத்து ஃபஸ்ட் டேவே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், எடுத்து ஃபஸ்ட்டு டேவே கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இது மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்க, வெயிட் டிஸ்கிரிபன்சி இருந்து பெனால்ட்டி போட்டுருக்கோன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு மாதம், ஒரு சில பேருக்கு 4-5 மாதம் கழிச்சு கூட வந்திருக்கு. ஸோ இதனால் என்னென்னா அந்த 4-5 மாதத்துக்கு சேர்த்து பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால் பெனால்ட்டியே வந்து ஒரு பெரிய லாஸஸில் முடியும். ஸோ இதுக்கு தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், இது வந்து ஒரு சின்ன ஒன்று சொல்கிறது ஒரு விஷயம். நம்ம பிஸ்னஸ் ப்ரைஸ் பார்த்தோம், இப்போ இது பார்க்குறோம். இந்த மாதிரி பிகினர் லெவலில் செய்யக்கூடிய தப்புகள்ன்றது நிறைய இருக்குது. அதை ஒரு விஷயத்துக்காக தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தனிப்பட்ட முறை ரிக்வெஸ்ட் பண்ணுறது, எல்லா வீடியோஸும் பாருங்கள், எல்லா வீடியோஸும் ஈச் அண்ட் எவ்ரி வீடியோஸாக நீங்கள் பார்த்துட்டு தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து என்னோடய கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே கூட நான் இப்போ சொன்ன இந்த தப்பு, அப்புறம் இந்த பிஸ்னஸ் ப்ரைஸ் தப்பு இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சார் உங்கள் ஸ்டூடெண்ட் ஆகிட்டாங்க, அப்புறம் ஏன் கோர்ஸை பார்த்து கரெக்டாக பண்ண மாட்டாங்கிறீங்க? இங்கே யாருக்குமே வந்து பேஷன்ஸ் இல்லை.
10ல் ஒருத்தர் தான் பேஷன்ஸே இருக்குது. 10ல் ஒருத்தர் தான் அந்த பேஷன்ஸையை வச்சுட்டு எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு ப்ராப்பராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து ஓப்பனாக சொன்னீங்க, நான் வந்து எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே உங்கள் ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு என்ன பேஷன்ஸ் இல்லை. இன்றைக்கே நம்ம ஒரு திடீர்னு சக்ஸஸ் ஸ்டோரி போட்டோம்னா ஐயோ நம்ம அவங்களே பண்ணுறாங்க நம்ம இன்னும் பண்ணாமல் இருக்குமேன்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதுதான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பிஸ்னஸுக்கு நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸோ ஆஃப்லைன் பிஸ்னஸோ பேஷன்ஸி ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டு இறங்குறது வேறு. இங்கே இன்டென்ஷன் என்னென்னா, உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், உடனே லிஸ்டிங் பண்ணணும், உடனே ப்ராடக்ட் லைவ் ஆகிடணும், நாளைக்கே சேல் பண்ணணும். அப்படி பண்ணுற பட்சத்தில் நிறைய தவறுகள் நடக்குது. ஒரு சில தவறுகள் நம்ம திருத்திக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம கடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனால் ஒரு சில தவறுகளை திருத்த முடியாமல் அக்கௌண்ட் சஸ்பென்ஷன் லெவலில் போய் நின்றுது. டெய்லியும் 4 to 5 மெம்பர்ஸ் சார் எனக்கு அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, இது பண்ணித்தர முடியுமா, அதை பண்ணித்தர முடியுமான்னு கேட்குறாங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இவங்க வந்து ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாமல் போய் பிஸ்னஸ் பண்ணி மாட்டிக்கிறாங்க அப்படின்றதால தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனலே நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் நான் இன்னும் சொல்ல ஒரு 2 years பிஃபோரே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இப்போ மட்டும் இல்லை, என்னோட 2 years பிஃபோர் வந்து அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போய் பாருங்கள். சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸாக போட்டிருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எப்படி மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.